வெல்கம் டு அன்பரசி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இது காரசாரமான முறுமுறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை செய்யறதுக்கு முன்னாடி அன்பரசி கிச்சனை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 3 ஸ்பூன் மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இதை தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். அடுத்து நம்ம காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு புழுவெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம கரைச்சி வச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை வச்சு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். பாருங்கள், நல்லா எனக்கு சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டு நான் நல்லா செவக்க இதை பொரித்து எடுத்துடுறேன். இதில் இருக்க மாவெல்லாம் ஒன்று கூட உதிரல. பாருங்கள், நல்லா அந்த காலிஃப்ளவர் மேலே பிடிச்சிட்டு இருக்கு. இதை எடுத்து நான் வேறு பாத்திரத்துக்கு போடும்போது எவ்வளோ ஒரு சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அதை நம்ம பொரித்து எடுத்துக்கணும். கோபி மஞ்சூரியனுக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின பூண்டு 1 கப் எடுத்திருக்கேன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஆனியன் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான சாஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். அது கூட பொடியாக நறுக்கின பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், வெங்காயம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாவை விதையை எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சாஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கலந்து இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து ஒரு செமி கிரேவியாக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கோபி மஞ்சூரியன் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. ஒரு சைனீஸ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.